शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கை வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் பிப்ரவரி 23, 2025 தேதியிலிருந்து 1 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை சொல்லிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள நம்ம பலனுக்கு போயிடுவோம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 23 பிப்ரவரி 2025 ஒரு முகூர்த்த நாள். தசமி திதி, நட்சத்திரம் வந்து மூலா நட்சத்திரமாக வந்து அமைந்திருக்கிறது. 8லிருந்து 9 வரைக்கும் முகூர்த்த நேரம். அந்த முகூர்த்த நேரத்துல புஷ்கர நவாம்சம் வந்து 8:10 8:30 வரைக்கும் இருக்கிறது. இது வந்து புஷ்கர நவாம்சம் கொஞ்சம் கூட இருக்கிறது. மீனம் தேய்பிறையில் அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இந்த முகூர்த்தமானது இருக்கிறது. ரைட். அடுத்தது 25ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அன்றைக்கு வந்து பிரதோஷம். அந்த பிரதோஷம் வந்து ரிண மோச்சன பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரிண மோச்சன பிரதோஷம். இன்னும் கூட ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுக்கு கிருஷ்ண பிரதோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. ரிண மோச்சன பிரதோஷம்னா அன்றைக்கு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, சுவாமிஜி ஜென்ம ஜென்மமா கடன் இருக்கு என்கிட்ட அப்படின்னாக்கா எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் சரி அந்த கடன் அத்தனையும் அடைபட்டு போயிடும். அதனால அன்றைக்கு வந்து நாம் ஒரு வில்வ மாலை எடுத்துட்டு போய் சிவனுக்கு வந்து சாத்திட்டு வர்றது, சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவ தரிசனம் பண்ணிட்டு வர்றது. ஏனென்றால் அடுத்த நாள் வந்து பெரிய நாள், மகா சிவராத்திரி. அதாவது 26ஆம் தேதி புதன்கிழமை. அன்றைக்கு முகூர்த்த நாள் தான். ஆனால் முகூர்த்தம் வந்து சிவராத்திரி என்பது சதுர்தசியில வரும். அதாவது வந்து 14வது நாள் அப்படிங்கிற மாதிரி வரும். அமாவாசைக்கு முதல் நாள் வரும். ஆனால் அன்றைக்கு கார்த்தால வந்து திரையோதசி, நல்ல முகூர்த்தம். திரிவோண நட்சத்திரத்துல 6லிருந்து 7:30 வரைக்கும் வந்து நமக்கு முகூர்த்த நேரம். அதுல 7:12 7:22 வரைக்கும் புஷ்கர நவாம்சம். கும்பம் வந்து லக்னமாக அமைந்து தேய்பிறையாக இருந்தாலும் நல்ல லக்னம் வந்து திரையோதசி. எல்லா நல்ல காரியங்களுக்கும் உகர்ந்த நாள் அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கு மகா சிவராத்திரியை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் மகா சிவராத்திரி அன்று வில்வத்தை எடுத்து, அதுல 2 வகைப்பட்ட வில்வம் இருக்கிறது. நம்ம 3 தலைகளை கொண்டது வந்து நார்மலா வில்வம்னு சொல்லுவோம். ஆனால் திரிதள வில்வம்னு சொல்றது உண்டு. மகாவில்வம்னு இருக்கிறது. அதுல நிறைய பிரான்ச் இருக்கும். ஆமா, இந்த மகாவில்வத்தை முடிஞ்ச அளவு வந்து எடுத்துட்டு போய் சிவனுக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கறதோ, அர்ச்சனை பண்றதோ, அன்னைக்கு அபிஷேகம் பண்றதோ, அன்றைக்கு முழுமையமாக சிவனுடைய பஞ்சாட்சரி மந்திரத்தை ஜபிக்கிறதோ அல்லது மகாருத்ரம் பண்றதோ, இதெல்லாம் ரொம்ப 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 உத்தமமான விஷயங்கள். அன்றைக்கு தான் வந்து சுவாமிகள் வந்து சந்நியாசம் கொடுப்பார். தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வந்து பூஜ்ய சுவாமிகள் வந்து சந்நியாசம் கொடுப்பார். அதனால அன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான நாள் அது. மகா சிவராத்திரி அன்னைக்கு அதை பயன்படுத்துங்கள். சிவபெருமானுடைய கோயிலுக்கு சிவாலயம் சென்று வருவது சால சிறந்தது. அன்றைக்கு முழுமையாக ஓம் ஹ்ரீம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னா உங்களுக்கு என்ன வியாதியா இருந்தாலும் குணமாகும். அந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளும் அப்படிதான் இருக்கிறது. அதாவது 5க்கு உண்டானவன் 6க்கு உண்டானவன், பிறகு 10க்கும் 11க்கு உண்டானவன் வந்து எல்லாமே 11ஆம் இடத்துல 3 பேரும் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த சிவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது அனைத்து லாபத்தையும் கொடுக்கும். பெரிய செல்வந்தன் ஆகணுமா, பிறகு வந்து கடன் எல்லாம் தீரணுமா, எதிரிகள் நிறைய இருக்கிறார்கள் அதுல இருந்து விடுதலை ஆகணுமா, அதே போன்று இருந்த இடத்துலயே வந்து உட்கார்ந்த பெஞ்சிலேயே தேஞ்சிட்டு ஒரு 10 வருஷம் இருக்கேன், எந்த ப்ரமோஷனும் கிடைக்கல, அத்தனை பேரும் போயிட்டு
அன்றைக்கு வில்வத்தை கொண்டு போய் கொடுக்கலாம். நெய் அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னாக்கா இருக்கிற வியாதி எல்லாம் நீங்கும், லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் கிடைக்கும். பால் அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னாக்கா கடன்கள் நீங்கும், பிறகு உறவில் பகையானது நீங்கும். நான் இளநீர் கொடுக்கின்றேன், இளநீர் கொண்டு கொடுக்கலாம். ஏகாதச ருத்ரத்துல தேன் கொடுக்கறது, இளநீர் கொடு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கிறது. இளநீர் கொண்டு போய் கொடுத்தா குழந்தை வரம் கிடைக்கும். தேன் கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னாக்கா, அதாவது எனக்கு வரனே அமையல அப்படிங்கிறவர்கள் தேன் கொண்டு போய் கொடுக்கலாம் சிவனுடைய அபிஷேகத்திற்காக. அப்புறம் அந்த அபிஷேக தீர்த்தத்தை கொஞ்சம் வாங்கி நம்ம சாப்பிடும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும், பாபங்கள் தீர்ந்த நன்மைகள் நடக்கிறதாக நடக்கிறதாக ஐதீகம். அன்றைக்கோட அன்றைக்கு மறுநாளோட அமாவாசை இருக்கு இல்லையா, அது மாக அமாவாசை, அது மௌனி அமாவாசைன்னு சொல்லுவோம். நார்த்தில் மௌனி அமாவாசை கொஞ்சம் முன்னாடியே அவ கொண்டாடிடுவான். அது சாந்திரமானம், நம்மெல்லாம் சௌரமானம். அதனால அன்னைக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அல்லது ஆறுகளில் குளிப்பது, அன்றைக்கு கடல்களிலோ அல்லது ஆறுகளிலுமோ குளிக்கிறது உங்களுக்கு அனைத்து விதமான அந்த சக்தியினுடைய அந்த டெவலப்மெண்ட் தானே லைஃபுங்கிறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய பிராணிக் ஹீலிங், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிராணன் வலிமைப்படுத்தப்படுவதுதான். இதுலலாம் நிறைய சயின்ஸ் இருக்கிறது. அதனாலதான் நான் சொன்னேன் இல்லையா, அடுத்திற்குன்னு ஒரு சேனல் நம்ம இப்போ உருவாக்கிட்டோம். அதுல வீடியோஸ் தான் போட முடியல. இந்த சிவராத்திரி முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் வீடியோ அதுல போட ஆரம்பிச்சுடுவேன். அதுல நீங்க பார்க்கலாம் த சீக்ரெட் ஆஃப் த வர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி 6 மதங்கள், ஷண்மதங்கள். மதம்னா எங்கேயோ போயிட வேண்டாம், மனிதனாக பிறந்தவனுக்கு ஒரே ஒரு மதம் தான், அவன் மனிதன். அதுல ஆண் பெண் பேதம் கூட கிடையாது. அப்படித்தான் வேதாந்தமும் சொல்றது. அனைத்து சமுதாயத்தினுடைய உச்ச கோட்டி, அதாவது ஆதாரமான நூல்களும் அன்புதான் கடவுள்னு சொல்லுகிறது. அந்த நிறைநிலை அடையறதுக்கு ஒவ்வொரு வழிமுறை அவ சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதுல உச்ச கோட்டி நிலையை அடைந்தது சனாதன தர்மம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த ஏற்புடைமை. சரி, ரைட். அன்றைக்கு மகா சிவராத்திரி, அடுத்த நாள் அமாவாசை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை. அவ்வளவுதான். நம்ம இப்ப பலனுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமம் சொல்லணுமே. ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அது பலன் சொல்லும் போதே நம்ம பலனோட சொல்லிட்டு போயிடுவோம். இந்த வாரம் அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா, அந்த குழந்தை பிறந்த உடனே வெளிநாட்டுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் டிராவல் பண்ணி விடுவாங்க. அதுதான் அமைப்பு. இந்த வாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த வாரத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுனாக்கா அவ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் கிடைச்சிடும். எப்படியோ கிடைக்கும். அந்த குழந்தைக்கு ஏன்னா ஃபாரின்ல படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சரி, ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த வாரத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா அவர்கள் 2 விஷயம் பண்ணணும். அதாவது ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை, அதாவது ஒரு 3-4 வயது குழந்தைக்கு ஆடை வாங்கி தருவதோ அல்லது ஏதாவது ஒரு தானமாக கொடுப்பதோ அல்லது ஒரு பிரசாதம் வாங்கி ஒரு பிரசாதமாக கொடுக்கறதோ, இதை பண்ணினா ரொம்ப நல்லது. அதாவது சுக்கிரன் ராகுவோட இருந்து ஆனால் பரிவர்த்தனை அடைகிறார். அப்ப இந்த வாரம் குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை காலபுருஷ தத்துவத்தினுடைய 2 பக்கம் இருக்கிறதுனால இந்த வாரத்துல சுபகர்த்தரி யோகம் இருக்கிறது. அதனால இந்த வாரத்துல பிறக்கிற குழந்தை வெளிநாட்டுக்கு போய் தன்னை நல்ல பெரும் செல்வந்தனாகவும் சொசைட்டியில் ஒரு கௌரவம் உடைய குழந்தையாகவும் இருக்கும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகள் பார்த்தோம்னாக்கா 11ஆம் இடத்தில் சனி, புதன், சூரியன் சொல்லி புதாதித்ய யோகம், சனி புத யோகம் இருக்கிறது. சுக்கிரன் ராகு யோகம் ஒன்று இருக்கிறது. அப்புறம் சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. எடுத்த முதல் 2 நாட்கள் செவ்வாய் சந்திரன் பார்க்கிறார், தேய்பிறை சந்திரன். இந்த வாரம் சந்திரன் தனுர் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பயணிக்கிறார். அதிலும் கூட குறிப்பாக மூலா நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்து வரைக்கும் பிரயாணிக்கிறார். தேய்பிறை சந்திரன், அதுல அமாவாசையும் நடுவில் வருகிறது. மகா சிவராத்திரி வருது. எல்லாம் சொல்லியாச்சா? இப்ப பலனுக்கு சென்று விடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வருமானம் மேலோங்கும், சகோதரர்களிடையே நட்பு கூடும், பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், நோய்க்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சி அதுல இருந்து வெளியே வரக்கூடிய முயற்சிகள் பலனை கொடுக்கும், வெற்றியை அடைவீர்கள். சந்திரமங்கல யோகத்தினால உங்களுக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக உண்டு. கோயிலுக்கு போறது விடாதீங்கோ. அல்லது ஒரு ஆற்றங்கரைக்காக போல, எனக்கு கோயில் எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா
அதாவது வருஷக்கணக்காக நீரோட்டத்துடன் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த ஆத்துல வந்து, அதாவது ஆறுகளில் குளித்து விட்டாவது வாருங்கள். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு, அது வந்து 12ஆம் இடத்தோடு சம்பந்தம் படுவதனால இந்த வாரம் உங்களுக்கு, நான் வந்து கொஞ்சம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவர்களுக்கு வரம் மிகுந்த வாரம். அவர்கள் அப்ளை பண்றதும், அதே போன்று வெளிநாடுகள்ல இருந்து நான் வந்து சொந்த ஊர் திரும்பலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவர்களும் சொந்த ஊர் திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிடணும். ஏனென்றால் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு சனி போகிறார். அப்படிங்கும்போது பிறந்த ஊரில் இருக்கிறதை விட வெளியூரில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் இருப்பது உச்சிதம். கடல் கடந்து இருப்பது உச்சிதம். அதற்குண்டான விஷயமும் வரும். நீங்க வந்துட்டாலும் மறுபடியும் நீங்க கிளம்ப வேண்டியதாத்தாலும். ஆனாலும் சொந்த ஊர் வந்து நான் ஒரு 2 months வந்து இங்க வந்துட்டு போலான்னு நினைக்கிறேன், தாராளமாக வரலாம். டிராவல் நன்மையை கொடுக்கும். ஆனால் வெளியூர், வெளி மாநிலங்களில் தங்கும் இடத்தில் தன்னுடைய உடைமைகளை பத்திரப்படுத்தி வைத்து விட வேண்டும். அதுதான். ஏன்னா ராகுக்கும் சனிக்கும் ரொம்ப நெருங்கின விஷயம் இருக்கு. அதனால ஆப்ஜெக்ட் எங்க போனாலும் நம்ம பத்திரமா இருக்கணும். முக்கியமாக மேஷராசி அன்பர்கள் கேபிள் கார் போன்றவைகளில் பிரயாணிக்காமல் இருக்க வேண்டும். எலக்ட்ரானிக் ஐட்டத்துல கேபிள் கார், அதாவது அந்தரத்துல போகக்கூடிய விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் மாரகாதிபதி 12ஆம் இடத்துல ராகுவுடன் இருந்து மறுபடியும் மாரகஸ்தானத்துக்கு வருகிறார். அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு விஷயம், அதாவது ஆகாசத்துல வந்து நான் வந்து சாகசம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரங்கராட்டினம் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இவைகள் அத்தனையுமே வந்து அப்பாயின்மெண்ட் வருபவர்களுக்கு நம்ம சொல்றது உண்டு. இருந்தாலும் என்னுடைய இந்த ஆராய்ச்சி கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு இப்போ அந்த ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டா, கோச்சாரத்திலேயே அந்த பலன் தெரிஞ்சிடும். அதுக்கு ஒருத்தருடைய லக்னம் தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்ப மேஷ லக்னமா, மேஷ ராசியா கோச்சாரத்துல இருக்கிறது அப்படியே நடக்கிறது. அது என்ன கொஞ்சம் கணிச்சு நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் சொல்லணும். நான் அந்த வீடுகளை மட்டும்தானே சொல்றேன், நட்சத்திரத்தை சொல்றது கிடையாது. அதை சொல்லிட்டே போனா டெக்னிக்கல் சைடு அதிகம். ஆல்ரெடி சுவாமிஜி நீங்க ரொம்ப டெக்னிக்கலா பேசுறாருன்னு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த அளவில் வந்து ஜாக்கிரதையாக இருங்கள். திருமண ஏற்பாடுகள் நல்ல அமைப்பு, குழந்தை வரம், அதுவும் பெண் குழந்தை வரமானது இந்த வாரமானது இருக்கிறது. ஏற்கனவே சொல்லிட்டேன், கடன் தீரக்கூடிய யோகம் இருக்கிறது. வீடு வாங்க வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு அன்றைக்கு இந்த ஏகாதச ருத்ரம் எங்கேயாவது நடந்துன்னா போய் அமைதியாக உட்காருங்க. அங்க வந்து அபிஷேகத்துக்கு நீங்க வந்து நெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்கள். நெய்ல வந்து பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அன்றைக்கு அந்த ஹோமத்திற்கு, அபிஷேகத்துக்கு நெய் வாங்கி கொடுக்கறதுனால வீடு, சொந்த வீடு பாக்கியமும் தனக்குன்னு ஒரு பொசிஷன் வரக்கூடிய யோகமும் வந்து அமைகிறது. ஆக மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலும் லாபத்தையும், அதே போன்று விகசிப்பு, ஒரு வளர்ச்சி, ஒரு எக்ஸ்பான்ஷனை கொடுக்கிறது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், தந்தையினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. உறவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா லவ் பண்றவர்கள், பிறகு வந்து சிநேகிதமாக இருக்கிறவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே ரொம்ப நேரம் வந்து இரவுகளில் வந்து வெளியில போய் சாப்பிடாம, அதாவது வெளியில போறோமா ஒரு 7 o'clock வீட்டுக்கு வந்துடணும். அது நண்பர்களோட போனாலும் சரி வந்துடணும். மற்றபடி ஒன்றும் போன வாரம் மாதிரி அபாயங்கள் ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லபடியான ஒரு வாரமாக இருக்கிறது. சந்திரன் வந்து கடைசி சனிக்கிழமையில வந்து அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வருகிறார். சனிக்கிழமைகளில் புலால் உண்ணாமல் இருப்பது நல்லது. இந்த வரக்கூடிய சனிக்கிழமை வந்து நம்ம வந்து உணவு சாப்பிடாம இருப்பது உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது. மேஷராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானே தான், சாக்ஷாத் சிவபெருமானே. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து முதல் நாளை வந்து கொஞ்சம் அமைதியாக நீங்க கழித்து விட வேண்டும். அந்த முதல் நாள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, வீடுகளில் நம்மளுடைய பெற்றோர்கள் மற்றும் இருக்கிறவர்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த முகூர்த்த நாளாக இருக்கிறதுனாலையும் நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம்? பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். ஆனா வந்து சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போறது தவிர்த்து விடாதீர்கள். அல்லது மகா சிவராத்திரி அன்று ஒரு நதிக்காவது போயிட்டு வாருங்க. ஏனென்றால் சந்திரமங்கல யுகம் உங்களுக்கு 2க்கும் 8மாக இருக்கிறது. அப்புறம் வந்து சந்திரன் அப்படியே நகர்ந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதாவது வந்து உங்களுக்கு வியாழன் வெள்ளி இதுல வந்து அவர் எங்க இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். அமாவாசை யோகத்துடன் கூடி அது வந்து மாக அமாவாசை அப்படிங்கும்போது சூரியனோட 10ஆம் இடத்துல சந்திரன் வந்து 3க்கு உண்டானும், சூரியன் 4க்கு உண்டானும்.
5க்கு உண்டான சனி. பிசினஸ்ல ஏதாவது முடிவு எடுக்கணும்னா இந்த வாரத்தினுடைய வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் வெள்ளின்னு வச்சுக்கிறோம். இந்த 3 நாட்களும் உகந்த நாட்கள். பிரயாணம் அத்தனையுமே முதல் நாளும் கடைசி நாளும் தவிர மற்ற நாட்களில் பிசினஸ் பிரயாணங்கள் மேன்மை கொடுக்கும். அரசாங்கத்தால் என்னென்ன வரவு வேணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். லேண்டு விஷயங்கள் வந்து நல்லபடியாக சக்சஸ் ஆகும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துபவர்கள், படிப்புல வந்து நான் கொஞ்சம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள், பிறகு வந்து ஒர்க்ல வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, நான் வேற ஒரு ஜாப்க்கு மாறணும் அப்படிங்கிற அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல அமைப்பு. இதுல லாபாதிபதியும் குருவும் வந்து பரிவர்த்தனையா இருக்கிறதுனால தொழில் நம்ம மாற்றணும், சொந்த தொழில் நான் சொல்றது மாற்ற வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரம் நல்ல முடிவாக எடுக்கலாம். முதல் நாளையும் கடைசி நாளையும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் சனிக்கிழமைகளையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க ராகு காலத்துல வெளியே போகாம இருக்கிறது நல்லது, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனைங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியதாக. சூரியன் புதன் சனி என்பது 10ஆம் இடத்துல இருந்து சந்திரனும் அங்கு வந்து சேரும் பொழுது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அது வந்து சதபிஷா நட்சத்திரத்தை தாண்டி தான் சூரியனை போகிறார். அப்படிங்கும் போது வியாபார நிமித்தமான பிரயாணங்கள் நல்ல விதமான பலன்களையே கொடுக்கும். அதாவது இந்த வாரம் வந்து நீங்கள் ஒரு பக்கா பிசினஸ் மேனாக மாற இருக்கின்றீர்கள். மகாவிஷ்ணு மற்றும் லட்சுமியினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, செவ்வாய் வந்து உங்களுடைய ராசி ஏறி நிற்கிறார். செவ்வாய் வந்து இவருக்கு ஒரு பெரிய நட்பு கிரகம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இரிட்டேஷன், கொஞ்சம் ஒரு மாதிரியான அசௌகரியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆகத்தான் செய்யும். இருந்தாலும் கூட சந்திரன் வந்து முதல் நாள் தனுர் ராசியில் நின்று நேரடியாக உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறாரு. அது வந்து சந்திர மங்கள யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளுமே, திங்கட்கிழமை வந்து மிருகசிரா ஆர்திரா இவங்க திருவாதிரை இவங்க 2 பேருக்கும் வந்து சந்திராஷ்டமம். பிறகு 25ஆம் தேதி திருவாதிரை மற்றும் புனர்பூசம்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அது முதல்ல சொல்லிடுறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 8ஆம் இடம் வந்து சனியினுடைய நண்பனுடைய ஸ்தானம் தான். அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஷேர் மார்க்கெட்ல இருப்பவர்கள் அந்த ஒரு பெரிய முடிவை எடுக்காமல் இருப்பது நல்லது. உறவுகளோட சண்டை இல்லாம இருக்கணும், அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. 12ஆம் அதிபதியோட குரு வந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால தூரத்து சொந்தங்களுடைய வரவும் அதனால உங்களுக்கு லாபமும் ஏற்பட போகிறது. நண்பர்களுடைய அந்த ஒரு கான்டாக்ட் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறது. பிறகு பொருள்கள் களவு போவதற்கு சான்சஸ் இருக்கிறது. செவ்வாய் வந்து அதாவது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கு கேத்து உட்கார்ந்து ராகும் அங்கு சேர்ந்து பார்க்கிறார், சுக்கரனும் இருக்கிறார். அதனால உங்களுடைய வாலெட்டு, மொபைலு, பிறகு வந்து ஈவன் பைக், வண்டியை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா, அது வந்து யாராவது ஸ்கிராச்சர் போடாம பார்த்துக்கணும். அப்புறம் உணவுகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உஷ்ணமான ரொம்ப காரமான ஸ்பைசியான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது. திருமண ஏற்பாடுகள் தாராளமாக நடக்கும். வெளிநாடு வெளிமாநிலங்கள், அப்புறம் வேறு மொழி பேசுபவரோட ஒரு நட்புறவு ஏற்பட்டு அது காதலாக மலர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்கள், உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடைய சொத்தினுடைய வரவு சில பேர்களுக்கெல்லாம் உண்டு. அதுலயும் குறிப்பாக புனர்வசு நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து சொத்து, அதாவது தன்னுடைய மூதாதையர் சொத்தினுடைய ஒரு அமைப்பு அவர்களுக்கு வரவாக அமைய இருக்கிறது. ஐடி செக்டர்ல இருக்கிறவர்களுக்கு ஆன்சைட் யோகம் நல்லபடியாக இருக்கிறது. புதனும் சனியும் ரொம்ப உரசிட்டு போற மாதிரி இந்த வாரத்தினுடைய, அதாவது வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களுமே வந்து புதனும் சனியும் ஒன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது, பிறகு வந்து உணவுகளை வந்து பத்திரமாக, அதாவது உடலுக்கு உகந்த உணவுகளை மட்டும் ஏற்றுக்கொள்வது, முக்கியமாக லேண்ட் கிரயம் பண்றது அல்லது ஏதாவது ஒரு பொருளை விற்பது, இது எல்லாமே வந்து வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களில் தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் வந்து சந்திராஷ்டமமாக இருந்தாலும் அது கூட பாதிப்பு இல்லை. புதனும் சனியும், புதன் வந்து சனியனுடைய நேர்கோட்டில் வந்துட்டு தாண்டி போகிறார், அங்க ராகு உட்கார்ந்து இருக்கிறார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி கணக்கு வழக்குகளில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிஏ ஆடிட்டர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அவங்ககிட்ட கொஞ்சம் வந்து நீங்க கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு ஏதாவது முடிவு எடுத்து பண்ணணும்.
ரைட்டா? கொடுக்கல் வாங்கல ஏதாவது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அதற்கு வந்து என்ன, கார்த்தவீரியார்ஜுனனுடைய மந்திரம் சொல்லலாம். அது யூடியூப்ல இருக்கும், கார்த்தவீரியார்ஜுன மந்திரம்னாவே இருக்கும் அதுல. அப்படியும் இல்லையா, பைரவருடைய, ஏனென்றால் ஒரு சிவனுடைய கோயில்ல இருந்து சிவன் சொத்து வெளியே போகக்கூடாதுன்னு ரொம்ப வந்து காவல் காக்கக்கூடிய தெய்வம் வந்து கால பைரவர். அவர் தான் காசியவே பாதுகாக்கிறார் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கால பைரவருடைய அந்த கவச்சத்தை சொல்லும் பொழுது அல்லது கால பைரவாஷ்டகம் சொல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படும். மற்றபடி 5 கேந்திரம் ஏறி உட்கார்ந்து இருக்கிறதுனால பெண்களால் லாபம், பெண்கள் மூலமாக வரவு, புதிய உறவு புதிய வரவு அப்படிங்கிற மாதிரி இந்த வாரமானது, அதாவது ஒரு நல்ல செழிப்பான வாரம், ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய வாரமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வந்து கார்த்தவீரியார்ஜுனுடைய வழிபாடு செய்வது அல்லது பைரவருடைய கால பைரவருடைய வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. சிவன் ராத்திரி அன்னைக்கு நீங்கள் வில்வ மாலையை கொண்டு போய் சிவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலத்துல இருக்கக்கூடிய, அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே எங்க பிரச்சனை வரும்னாக்க கான்டாக்ட்ஸில் தான் பிரச்சனை வரும். தெரிந்தவன் தான் வந்து பகைவனா மாறுவான். அதுல இருந்து வெளியில் வருவதற்கு இது ஒரு நல்ல வாரம், அதை பயன்படுத்துங்கள். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து குருவனுடைய அமைப்பும் சரி, சுக்கரனுடைய அமைப்பும் சரி, சந்திரனுடைய முதல் ஒரு நாளை விட்டுட்டு மற்ற நாட்கள் அத்தனையிலும் சரி, ஈவன் வந்து சந்திராஷ்டமத்திலையும் சரி, உங்களுக்கு நன்மை செய்யவே காத்திருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான வாரம்னு கேட்டா, உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத வியாதிகளுடைய பேர் தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். இதுவரைக்கும் வந்து குழப்பமா இருந்த விஷயங்கள்லாம் தெளிவு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த குழப்பத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். நமக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம், பிசினஸ் வந்து ஆரம்பிச்சாச்சு, அது முன்னேற்பாடோட மேல வந்து அதை கொண்டு போக முடியல அப்படிங்கிறவர்களுக்கு ரகசியம் நீங்குகிறது. அப்போ எல்லாம் முடிச்சும் அவிழ்கின்ற ஒரு வாரம் கடக ராசிக்காரர்களுக்கு, முடிச்சு அவிழ்கின்ற வாரம். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த சீக்ரெட் எல்லாம் ரிவீல் ஆகிடும். நம்ம வந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர ஆரம்பிச்சுடுவோம். 8ஆம் இடத்துல வந்து சனி புதன் சூரியன், பிறகு சந்திரன் அமாவாசை என்று சிவராத்திரி அன்னைக்கு சேர்றதுனால, சிவராத்திரி அன்றும் அடுத்த நாளும் அங்கதான் இருக்கு, சத்தபிஷால் இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை பயக்கும். அதுவும் கூட எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கக்கூடிய, டக்குன்னு, அதாவது ரொம்ப நாளா இது தெரியாம போச்சு அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. லவ் சக்சஸ் ஆகக்கூடிய வாரம். பிறகு வந்து திருமண ஏற்பாடுகள் வந்து துரிதமாக நடந்து திடீர்னு திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாரம். 6ஆம் இடத்துல வந்து சந்திரனும் 12ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் உட்கார்ந்துருக்க, சந்திரன் வந்து ராசி அதிபதி, ஓகேவா? அப்புறம் இந்த கடகராசிக்கு பாக்யாதிபதி, அதாவது யோகாதிபதினு சொன்னா செவ்வாய். அவர் இப்ப 2 பேரும் 6க்கும் 12க்குமா இருக்கிறதுனால தூரமாக இருக்கக்கூடிய நட்புகள், தூரமாக இருக்கக்கூடிய சொந்தங்கள் மூலமாக நமக்கு உறவுகளும் வரவுகளும் ஏற்பட போகின்றன. அதிலும் வந்து எஜுகேஷன்ல நான் படிச்ச வேலைக்கு எனக்கு வேலை கிடைக்கலங்கிறவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அவர்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரம். குழந்தை வரத்துக்கு ஏற்ற வாரம். இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தா, நான் போன வாரம் டிடெக்டிவ் ஆவான்னு சொன்னேன்னு நினைக்கிறேன், அதே தான் இந்த வாரமும் சொல்றேன். இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தால் அவன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதாவது ஒண்ணு ஜட்ஜாக மாறி தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு மகானாக பிறப்பான், அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு மேத்ஸ், அந்த மேட்ரிக் மண்டன்னு சொல்லுவோம் இல்லையா, மேத்ஸ்லயும் சரி அந்த ஒரு கால்குலேஷன்ல வந்து செம பயங்கரமான ஒரு கெட்டிக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்களுடைய பாலாரிஷ்டத்தை பத்தி யோசனை பண்ணணும். குழந்தை பிறப்பவர்கள் உடனடியாக அம்பாளுடைய கோயிலுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அது பால் அபிஷேகமா இருந்தாலும் சரி, அல்லது அவ என்ன வந்து அபிஷேகம் என்றாலும் அந்த அபிஷேகத்தை கொடுத்துறது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து உண்மையிலேயே இத்தனை வாரம் இருந்த முடிச்சுகள் அவிழப் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். கடகராசிக்காரர்களாய் உங்களுக்கு புனர்பூசம் பூஷம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிவராத்திரி அன்றே சந்திராஷ்டமம். ஒன்றும் பண்ண வேண்டாம், சிவன் கோயில போய் உட்காந்துருக்கு, வேற ஒன்றும் வேண்டியது. சிவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். 8ஆம் இடம் இருக்கக்கூடிய அத்தனை சீக்கிரட்டும் ரிவீல் ஆகும். வேற இன்னும் பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. 27வது நாள் அன்னைக்கு வந்து பூஷம் ஆயில்யம் இந்த 2 பேருக்கும் வந்து சந்திராஷ்டம், அதாவது வியாழக்கிழமை அன்னைக்குதான் வந்து பரிபூர்ண அமாவாசை.
அன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு அம்பிகையினுடைய கோயிலுக்கு போய் காலையில அபிஷேகத்துக்கு போய் இருந்து தரிசனம் பண்ணிட்டு என்ன மட்டும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து அம்பிகை. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? படித்த அறிவு, ஒருத்தருக்கு வந்து பட்டறிவு நூலறிவுன்னு சொல்லுவோம். நமக்கு வந்து நூலறிவு வந்து பயனுறக்கூடிய ஒரு அமைப்பு. படிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்காக காத்துட்டு இருக்கிறவர்களுக்கு இன்டர்வியூக்கான ஒரு அமைப்பு இந்த வாரம். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு செய்தியும், அதே போன்று கொஞ்சம் வந்து நம்மை கோபப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியும் அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கோபப்படுத்தக்கூடியதுன்னா என்ன? யாராவது நம்மளை பத்தி வந்து கமெண்ட் அடிச்சிருப்பா, அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கு தெரியும். ஆனால் வந்து சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியை சிம்மாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறது, அங்க திக்பலம் பெற்ற சனியும் புதனும் உட்கார்ந்து இருக்கிறது. அப்படிங்கிறது உங்களுடைய டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிய இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கிரும். ஆபீஸ்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தது, பக்கத்து டேபிள்காரங்க இவங்க அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுனாக்கா அதெல்லாம் விலகி ஒரு ஸ்மூத்தான ஒரு அமைப்பு இருக்கு. குருவும் சுக்கிரனும் வந்து 8க்கும் 10க்குமாக பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு திடீரென்று நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ப்ரமோஷனாக இருக்கலாம், அல்லது வந்து இடமாற்றமாக இருக்கலாம், அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கேம்பிளிங் ஆடும்போது அதுல சில லாபங்கள்லாம் அடையக்கூடிய அமைப்பு. ஆனாலும் ஜாக்கிரதை, கேம்பிளிங்கிறது நம்ம எப்பயுமே எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்பது சாயங்காலம் மகா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? வீட்டுக்காரம்மாவோடையோ அல்லது கணவனோடையோ வாக்குவாதம் இருக்கக்கூடாது. பிறகு வெளியில போய் சாப்பிடக்கூடாது. வெளியிலன்னா நான் சொல்றது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். அதை சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், பிறகு ராகு இருக்கிறார், புதன் அங்க பரிவர்த்தனை ஆகிறார், புதன் வந்து நீச்சம் அடைகிறார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2க்குண்டானவன் 8ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாருங்கும் போது சந்திராஷ்டமத்தன்னைக்கு வாழ்க்கை துணையோடு சண்டை போடக்கூடாது, அப்புறம் கண்டதை சாப்பிடக்கூடாது. சரி, சனிக்கிழமை வந்து மகம் பூர்வ பால்குனி நட்சத்திரக்காரர்கள் வந்து வெளியூர் பிரயாணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். மகா நட்சத்திரக்காரர்களுக்கு அன்றைக்குமே அதே தான். இந்த 2 நாளைக்கு இந்த விஷயத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஐடி அவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பிறகு காதுகளில் பிரச்சனை, கண்களில் பிரச்சனை, இதுக்கு வந்து ஏதாவது வைத்தியம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காதுகள்லயோ கண்கள்லயோ அது தலையில வந்து பல், மூக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பிரச்சனைகள் வந்ததுன்னா ரொம்ப அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் நீங்க பொறுத்து நிதானமா வந்து நல்ல ஒரு வைத்தியரை அணுகுவது அவசியம். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு லேண்ட் ஆகட்டும், பிறகு வந்து ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இதெல்லாமே ஒரு நல்ல அமைப்பா இருக்கிறது. இரவு நேரங்கள்ல வந்து 2 வீலர்ல போறதை மட்டும் தடுத்து விட வேண்டும். இளைய சகோதரனோட கொஞ்சம் வந்து, அதுவும் கூட இளைய சகோதரியாக இருந்தால் சண்டை வேண்டாம், எந்த ஒரு வாக்குவாதமும் வேண்டாம். மூத்த சகோதரனோட ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாடுகளில் யோகமும் பிறகு அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. புதன் நீச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு 2ஆம் அதிபதி வந்து நீச்சமாகி நீச்ச பங்கம் தான் அடைகிறார். அப்படிங்கிறதுனால அதுல ஒன்றும் பெரிய நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. ஐடி செக்டர்ல இருக்கிறவர்களுக்கு உண்மையிலேயே ப்ராக்ரெசிவாக தான் இருக்கிறது. இவர்கள் சிம்மராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவனும், பிறகு பகலாமுக்கி என்கின்ற தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு அம்பாள். அதனால 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வியாபாரத்துல சூக்ஷ்மங்கள்லாம் கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இருந்தாலும் இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு வாரமாக நான் பார்க்கிறேன். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுபவர்கள், பிறகு வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணுபவர்கள், ஐடி செக்டர்ல இருக்கிறவர்கள், பிறகு ப்ரொஃபஸராக கல்வி ஸ்தாபனங்களில் இருப்பவர்கள், கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள், அத்தனை பேருக்குமே இது ஒரு அற்புதமான ஒரு வாரம். பொன் பார்க்க போகணும் அப்படின்னா ஒரு வாரம் தள்ளி போடுறது நல்லது. புதன் வந்து உங்களுடைய ராசிக்காரர் வந்து 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது, நீச்ச பங்கம் அடைகிறதுங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆஃபீஸ்ல நீங்க எதுவுமே ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு சலசலப்பு வரும், அது நீங்க உங்களுக்கு நன்மையாக மாறும். நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்க வேண்டியதான்.
நண்பர்களிடத்துல வந்து என்ன திட்டினாலும் பண்ணினாலும் அவரே வந்து மன்னிப்பு கேட்பார், கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணியோட வந்து பேசாம இருங்க, அது எல்லாமே தானாக சரியா போயிடும். அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து கணவன் வீட்டில இருந்தோ அல்லது மனைவியினுடைய வீட்டில இருந்தோ ஒரு நல்ல ஒரு சொத்துக்களுடைய பங்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து வரம் தரக்கூடிய வாரம். இதுல இந்த கன்னிராசிக்காரர்களுக்குன்னு ஒரு இந்த கால்குலேஷன் இருக்கும் இல்லையா, அந்த கால்குலேஷன்ஸை வந்து விட்டுட்டு நார்மலா இருங்க. இந்த வாரம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். வெளியூர் போயிட்டு வர்றது நல்ல பிரயாணங்கள்ல நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும். சந்திரன் வந்து 5ஆம் வீட்டுல உட்காரும் பொழுது தன்னுடைய நேரான தன்னுடைய வீட்டை பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்படிங்கும்போது பினான்சியல் செக்டர்ல இருக்கக்கூடியவர்கள், பேங்கிங் பண்ணுபவர்கள், பணத்தை வைத்து பணம் பண்ணுபவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துல வந்து புதன் உட்கார்ந்து பிறகு அவர் 7ஆம் இடத்துல ராகுவும் சுக்கரனோடையும் போய் நீச்ச பங்கம் ஆறதுனால இவர்களுக்கு வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு கிரீன் கார்டு வந்து கிடைக்கிறது, நல்ல கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷனோட நல்ல ஒரு ஹை லெவல் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய யோசிப்போம், ஆனா கோட்டை விட்டுருவோம், முடிவெடுக்க மாட்டோம், யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா பாஸ்ட்டை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்போம். சுக்கிரனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து 2க்கு உண்டானவன், அதே மாதிரி 9க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஆனா எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம அதுல கொஞ்சம் சொதப்புற மாதிரி பண்ணிடுவோம். ஆனாலும் கூட வெள்ளிக்கிழமை அன்று புதன் வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது வந்து உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய எண்டுல இருந்து உங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட் விஷயங்களும் நல்ல ப்ராக்ரெசிவாக மாறக்கூடிய சான்சஸ் உண்டு. அதனால கன்னி ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். கேத்து தலையில் இருக்கிறதுனாலையும் பிறகு வந்து ராகுவும் சுக்கிரனும் அதை நேரா பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் வரும். எதிர்ப்பாளினரிடம் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்கள் வந்து மிஸ்டேக், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தவறா சொல்ல, அதாவது நம்ம வந்து ஏதாவது பேசியிருப்போம், அது வந்து அதுக்கு ஹர்ட் ஆயிடலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அல்லது கம்யூனிகேஷன் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். அதுல மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கன்னிய ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. அம்பாளுடைய அந்த அனுகிரகம் இருந்ததுனாக்க எல்லா விதத்துல இருந்து வெளியில வந்துடலாம். உங்களுக்கு அமாவாசை என்பது 6ஆம் இடத்துல நடக்கிறது, சனியும் அங்க இருக்கிறார். அப்படிங்கும்போது கோர்ட்டு கேஸு விஷயத்துல எல்லாம் வந்து பட்டையை கிளப்பிட்டு நீங்க வந்து தைரியமா வந்து அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கலாம். எப்போ புதன் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வராரு இல்லையா, அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அடுத்த வாரம் நல்லபடியா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து இன்னும் கூட அந்த விபரீத ராஜயோகம் என்பது இருக்கிறது. 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்து மறுபடியும் பரிவர்த்தனையை 6க்கே வருகிறார். இந்த வாரம் வந்து உங்களுக்கு உங்களுடைய 12க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல வர்றார். 2 ராஜயோகங்கள் இருக்கின்றன, விபரீத ராஜயோகங்கள் இருக்கின்றன. இதனால என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படின்னு கேட்டா, கடன்ல இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணா கடன்ல இருந்து வெளியில வருது, வியாதிகள் இருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி சில டாக்டர்ஸை வந்து நம்ம ஒழுங்கா பார்த்தோம்னா வியாதியில இருந்து வெளியே வந்துடலாம். பிறகு வந்து கொஞ்சம் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா, எனக்கு எதுவுமே செட் ஆகலைங்கிறவங்க கொஞ்சம் வந்து மாத்தி யோசனை பண்ணா உங்களுக்குன்னு ஒரு தனி வேலையோ அல்லது தொழிலையோ உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த வாரம் சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து சந்திரமங்கல யோகமா வருது. 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு வாரமாக அமைகிறது. அது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சந்திரன் வந்து 10க்கு உண்டானவனே. அதனால இதுல செவ்வாயினுடைய நிலையை ரொம்ப அற்புதமான நிலை. 7க்கு உண்டானவன் வந்து அவர் ஒரு 7க்கு உண்டானவன் ஒரு பாவியா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு கேந்திரம், அவர் வந்து கோணத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதே போன்று லாபாதிபதி பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்து லாபஸ்தானத்திலே பார்க்கிறார். அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே சூப்பர்பாக இருக்க போகிறது. ஆனால் வந்து என்ன, மற்றவர்கள் வந்து உங்களை குழப்பி விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவை எடுத்து முன் செல்லுங்கள். எல்லா விஷயத்திலும், அது காதலாக இருக்கலாம், அது தொழிலாக இருக்கலாம், அது உங்களுடைய ஜாப் விஷயமாக இருக்கலாம், அல்லது வீட்டுல வந்து முடிவெடுக்கக்கூடிய குழந்தைகளை பற்றின முடிவுகளாக இருக்கலாம். எல்லாத்துலயுமே நீங்கள் குழைச்ச போகிறார்கள். புதாத்தி யோகம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு பெரியவர்கள் கிடைச்சார்கள்னாக்க அவர்களிடம் தீட்சை, ஒரு மந்திர தீட்சை வாங்கிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று பிறகு 8ஆம் இடத்துல போய் பரிவர்த்தனை ஆகிறார். அப்படிங்கும்போது அதிர்ஷ்டம் நிறைய காத்து இருக்கிறது. அது வந்து ஆனா ஒரு பிரச்சனையோ ஒரு குழப்பமாக தான் ஆரம்பிக்கும், நன்மையில தான் முடியும். அதனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு மர்மமான ஒரு வாரம்.
என்ன சுவாமிகளே அப்படின்னு பயப்படாதீங்க. அதாவது என்ன திடீர்னு ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு ஏதோ நம்ம அவ்வளவுதான் காலி ஆயிட்டோம் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஒரு எல்லா ஷட்டரும் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது வேற கேட் வந்து திறக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு யூனிக்கான வாரம். வந்து நீங்க ஒவ்வொரு செகண்டையும் வந்து விழிப்பாக கவனியுங்கள். நிறைய உங்களுக்கு ஃபியூச்சருக்கு உண்டான மெட்டீரியல்ஸ், அதாவது ஐடியாஸ், அதே போல பழக்க வழக்கங்கள், அந்த பழக்கங்கள் கான்டாக்ட்ஸ் நான் சொல்றேன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து ராகுவோட இருந்தா வெளிநாடுகள் இருப்பது, பிறகு வெளிநாட்டுக்கு போவது, வெளியூர்களுக்கு போவது, வெளி மாநிலங்களுக்கு போறது, ஜாப் விஷயமா மாறி போகிறது, அத்தனை பிரயோஜனங்களும் இந்த வாரம் இருக்கின்றன. உங்களுக்கு வந்து குரு 8ஆம் இடத்துல இருப்பது, அவர் 6ஆம் இடத்துல மாறுவது நன்மையே. அதனால எதிரிகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தான். இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம், இதை பயன்படுத்துங்க. நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி மற்றும் துர்கை. சிவராத்திரி அன்னைக்கு வந்து நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அடுத்த நாள் அமாவாசை என்று துர்கைக்கும் மகாலட்சுமிக்கும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. மாணவ செல்வங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் உண்டு. வாழ்க்கை துணை, அதாவது வரன் அமையக்கூடிய, வெளியூர் வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, முதல் நாள் உங்களுக்கு வந்து சந்திரமங்கல யோகம். இது என்னத்தை கொடுக்குன்னு கேட்டா வருமானத்திற்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுக்கும். எப்படின்னா 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல, 9க்கு உண்டானவன் வந்து 2ஆம் இடத்துல தனுவுல நின்று அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். அதனால என்ன பிரச்சனை, உங்களுக்கு இருந்த சிக்கல்கள்ல ஒருவர் வந்து கை தூக்கி விடுவதற்கு ஒரு பெரியவர் பக்குவப்பட்டவர் உங்களுக்கு உதவ வருவார், அல்லது ஒரு சந்தர்ப்பமானது கிடைக்கும். பிறகு வந்து திக்பல சூன்யமாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து சிம்மத்தியை பார்க்கிறார். உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறகு வந்து இந்த வார கடைசியில வந்து அப்பா அம்மாவோட சண்டை போடக்கூடாது, அது மெயின். ஆனால் புதன் வந்து மிக அற்புதமாக 5ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறார், 11க்கு உண்டானவன். அதனால இந்த பணம், அதாவது வந்து பேங்க்ல இருந்தாலும், அதாவது வந்து பேங்க்ல இருப்பவர்கள், ஐடி செக்டர்ல இருப்பவர்கள், மணியை வச்சு ஃபினான்ஸ் பண்ணுபவர்கள், பிறகு வந்து ட்ரெயின், அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்கள், டிரான்ஸ்போர்டேஷன் வைத்து நடத்துபவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல லாபகரமான வாரம். லவ், திடீர்னு ரிஜெக்ட் ஆன லவ் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்ட வரன் வந்து மறுபடியும் வந்து அந்த வரனை வந்து நம்ம வந்து அந்த வரனையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ராகுவும் சுக்கிரனும் வந்து கோணத்துல நின்று சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது ரிவர்ஸ், நம்ம எதிர்பாராத விதமாக நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய, வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு அமைப்பு. வரக்கூடிய லாபங்களில் வந்து பங்கு போடுவதற்கு கழுகு மாதிரி வந்து காத்திருப்பவர்கள் பல. அதனால விநாயகருடைய வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேன்மையை கொடுக்கும். பிறகு 4ஆம் இடத்துல சூரியனும் சனியும் வந்து வெள்ளி சனியில தனியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால இந்த வார கடைசியில லேண்ட் டீலிங் ஆகட்டும், அல்லது வந்து தாய் தந்தையருடைய உறவாகட்டும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க வந்து விழிப்பாக இருந்து உங்க மேல குற்றம் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நல்ல ஒரு ரெகக்னேஷன், ஒரு கௌரவமான ஒரு வாரம் இது. நல்ல ஒரு பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. தாய் விஷயத்திலும் தந்தை விஷயத்திலும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஹெல்த் விஷயத்துல பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த வாரம் வந்து உங்களுக்கு புதிய வரவையும் புதிய உறவையும், அதே போன்று எதிர்பாராத நன்மை, அதாவது வந்து ரிஜெக்ட் ஆனதை திரும்பி வரும்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அதனால இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற வாரம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் வந்து பரிசீலனை பண்றா இல்லையா, அவர்களுக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வாரம். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாரம். இருப்பிடங்களிலும் நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடிய, நல்ல வீடு கிடைக்கக்கூடிய, இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட, பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு வாரம். 3ஆம் இடத்துல வந்து சனியும் சூரியனும், கடைசியில வந்து புதன் நகர்ந்த பிறகு கிட்டத்தட்ட 28ஆம் தேதி
வெள்ளிக்கிழமை வந்து சூரியன் சனி சந்திரன் வந்து உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப சனி மற்றும் சூரியன் சந்திரன் 3 பேரும் ஒரு இடத்துல. தாய் தந்தையருடைய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா அம்மா விஷயத்துக்கு கொஞ்சம் ஹெல்த் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது. கடன் நீங்கக்கூடிய ஒரு வாரம். 4ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் வந்து நம்ம பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. அது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. புதன் வந்து ராகுவோட போய் சேரும்போது அது ஒரு ராஜயோகம்னு சொல்றது. 4ஆம் இடத்துல இருக்கும்போது இதுவரைக்கும் நிம்மதியை வந்து குலைத்து கொண்டிருந்த விஷயங்கள் நம்மளிருந்து விலகி நிம்மதி கூடக்கூடிய ஒரு தருணம். தனுர் ராசிக்காரர்களுக்கு நிம்மதி கூடக்கூடிய ஒரு வாரம். திடீரென்று நல்ல விஷயங்கள் நடந்து உங்களுடைய அதாவது மழை போன்று இருந்த பிரச்சனைகள் பனி போன்று போயிடுச்சுப்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி வந்து சந்திரன் இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் தாய் தந்தையிலிருந்து கொஞ்சம் வெளியில வந்து பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. ஆனாலும் கூட சனி 3ஆம் இடத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வியாதிகள் நீங்குவதும், பிறகு கடன் நீங்குவதும், பிறகு வந்து எதிரிகளுடைய தொல்லை ஒளிந்து நிம்மதி அடையக்கூடிய ஒரு வாரமாக தனுர் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மா காளி. அதே போன்று சிவராத்திரி அன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு சிவனுக்கு போய் நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா சிவனுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு சொத்துக்களை, அசையாத சொத்துக்களை சேர்ப்பதற்கு உதவும். கௌரவமான சொசைட்டியில பெரிய பெரிய விஷயங்களை இந்த வாரத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? கல்வியில் மேன்மை, செய்தொழிலில் மேன்மை, புதிய தொழில் தொடக்கம், ஆக்கமான ஒரு வாரம். இந்த வாரம் ரொம்ப அபரிவிதமான, அதாவது உங்களுடைய லக்னாதிபதி சனி புதன் இவருடைய இணைவு. இந்த புதன் வந்து ஆறுக்குண்டானவன். அந்த ஆறுக்குண்டானவன் மற்றும் புதன் வந்து பாக்யாதிபதி. அவர் வந்து சனி உங்களுடைய ராசி அதிபதியை கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராகுவோட போகிறார். அப்படிங்கும் போது என்ன, நீங்கள் உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட்டு கொஞ்சம் ப்ரமோஷன் ஆகி ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போக போகிறீர்கள். ஏனென்றால் புதன் வந்து அங்க நீச்சபங்கம் ஆயிடுவார் மீனத்துல. சுக்கிரன் அங்க இருந்து அவர் உச்சமாக இருக்கிறார். அவரும் பரிவர்த்தனையாக குரு அங்க வருகிறார். அப்படிங்கும்போது இது நிறைய காம்போ இதுல. அதனால இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உயரப் போகிறீர்கள் மகர ராசி அன்பர்கள். திருமண ஏற்பாடுகள் நல்ல விதமாக நடத்த முடியும். குழந்தை வரமானது கிடைக்கும். நட்புகள் வந்து இனிக்கும். அதே போன்ற பழைய நட்புகள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வீட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். ரொம்ப ஆக்ரோஷமாகவோ நம்ம வந்து ரொம்ப தன்னுடைய நான் தான் சொன்னதான் கரெக்ட், நீங்க சொன்னதான் கரெக்ட் ஆக்சுவலி சொல்ல போனா, ஆனா அதை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷராக மற்றவர்கள் மீது நம்ம திணிக்காம இருந்தாலே இந்த வாரம் ஒரு அழகான வாரம். உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்களுடைய புத்தியை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்தனை செய்தால், பயன்படுத்தினால் உங்களுடைய சிந்தனை வந்து உலகத்தாரால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மகர ராசி அன்பர்கள் வந்து இந்த கடைசியில வெள்ளி சனி இந்த 2 நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 நாட்களை வந்து நீங்க வந்து நல்லபடியா பயன்படுத்தணும். வெள்ளி சனி, வெள்ளிக்கிழமை வந்து அதாவது சுக்கிரன், ராகு, புதன் இவர்கள்லாம் 3ஆம் இடத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பிரில்லியன்ட் விஞ்ஞானி கம் பிசினஸ் மேன் மாதிரி நீங்கள் செயல்படுவீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை புவனேஸ்வரி. புவனேஸ்வரியினுடைய அருள் கட்டாட்சம் உங்களுக்கு வேணும் மகர ராசி அன்பர்களுக்கு. அந்த புவனேஸ்வரியினுடைய இந்த ஏகாட்சரி இருக்கு, ஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை வந்து ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு சம்புட்டித்தமாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பல ஏற்றத்தை கொடுக்கும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து அமைதியா இருக்கக்கூடிய வாரம். தன்னால எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே ஃபேஸ் மாறி நல்ல விதமாக இருப்பிடமும் சரி, நம்ம வசிப்பிடமும் சரி, நம்முடைய வார்த்தைகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு வாரம். சகோதரர்களால் மேன்மை, சகோதரிகளாலும் மேன்மை, ஆபீஸ்ல இருந்து ஒரு நல்ல பெயர், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம பேசாம இருக்கணும். ஆமா, 2ஆம் இடத்துல வந்து
இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 4ஆம் இடத்துல போனா எதிர்பாராத விதத்துல வந்து லேண்டு, பிறகு சொத்துக்கள், பிறகு வண்டி வாகனங்கள், பிறகு வந்து வீடுகள், இவைகள் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு அதிர்ஷ்டம் மிகுந்த வாரம் தான். ஆனால் வந்து நம்ம வந்து என்னத்தை போய் என்னத்தை அடைஞ்சுன்னு நம்மளே நொந்துக்கு கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு வந்து உருவாக்கக்கூடிய வாரம். ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் சனியும் வந்து லக்னத்திலே இருக்க போறோம் இந்த வாரம் அமாவாசைக்கு பிறகு. அப்படிங்கும்போது நம்மை நாம் சுய நிந்தனை செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். எல்லா விதமான அமைப்பும் ரொம்ப நல்ல அமைப்பாக தான் இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தவறு, அவ்வளவுதான். இதை மட்டும் நாம் மாற்றிக்கொண்டால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு அதாவது சன்மானமாக வெகுமானமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். என்னன்னு புரியலையா அப்படின்னு கேட்டா, 4ஆம் இடத்துல குரு வந்து 2ஆம் இடத்துல சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகும்போது உங்களுக்கு அதிருஷ்டமாக, அதாவது வந்து லக்ஷ்மி அருகில் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அதனால நீங்க மகாலட்சுமியினுடைய வழிபாடையே நீங்கள் செய்யுங்கள். இந்த வாரம் பெருமாளையும் தாயாரையும் கும்பிடுங்கள். ஒரு அமைதியான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக நான் இதை பார்க்கின்றேன். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? முக்கியமாக செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சந்திரமங்கல யோகமாக முதல்ல இந்த வாரமானது ஆரம்பிக்கிறது. அதனால ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை இந்த 2 நாள்ல வந்து ஏதாவது ஒரு புது லேண்ட் பார்க்கணுமா, அதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த 2 நாட்கள்ல. அல்லது புது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணணுமா, தாராளமா பண்ண ஆரம்பிக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் வந்து ஒரு குழப்பமும் பிறகு வந்து அந்த தெளிவும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு வந்து பண கஷ்டமானது நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. வெளியூர்களில் சாப்பிடும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். வெளியூர் பிரயாணங்கள் வந்து மேக்சிமம் லென்த்தன் பண்ணாம அதிக நாட்கள் வெளியூர்ல தங்காம நம்ம உள்ளூர் வர்றது அப்படிங்கிறது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வாரம். ஏனென்றால் 6க்குண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய செலவுகளை வைத்து விடும் அப்படிங்கிறதான். உடல்ல கொஞ்சம் அசதி ஏற்படுத்தக்கூடிய அலைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு வாரம். இருந்தாலும் கடைசியில் வியாழன் வெள்ளி சனி இந்த 3 வாரமுமே உங்களுடைய மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினால், உங்களுடைய சுய பலத்தினாலும் சிந்தனையினாலும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அசதியிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து விடுவீர்கள். அதனால இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து அந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படியே ஒரு ப்ரெஷரா இருந்தாலுமே நீங்க அதை விட்டுடுங்க. இந்த வாரத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த முயற்சி உங்களை மேலோனாக்கும். அதாவது 3ஆம் இடத்துல வந்து குரு இருந்து அந்த குரு பரிவர்த்தனை ஆகிறது இந்த மாசம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் புதன் சேருகிறார், கேந்திராதிபதி புதன் லக்னத்துக்கு வரதுங்கிறது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் பலனை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று தேன் வந்து அபிஷேகத்தை வாங்கி கொடுப்பதும், அதே போன்று யஜ்ஞத்திற்கு சமித்துகள் வாங்கி கொடுக்கறது. மகாருத்ரம் எல்லாம் பண்ணுவா அந்த அந்த காலகட்டத்துல. நம்ம ஆசிரமத்திலே அன்னைக்கு மகாருத்ரம் நடக்க இருக்கிறது. மகாருத்ரம் எனப்படுவது 321 பிராமின்ஸ் வந்து 11 முறை அதை வந்து ரிப்பீட் பண்ணுவா. ருத்ரம் பிறகு சமங்கங்களை 1331 டைம் வரும். அதை வந்து அப்படியே ஹோமமாகவும் தசாம்சம் ஹோமமாகவும் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடந்தது. அல்லது எங்கேயாவது ஹோமம் நடந்ததுன்னா சமித்துக்கள் வாங்கி கொடுக்கலாம். மீன ராசியில் பிறந்த, அதிலும் கூட உத்தரபாத்திரபதம் உத்தரட்டாதியில் பிறந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த சமித்துகள் வாங்கி கொடுக்கணும். அரச சமித்து வாங்கி கொடுக்க வேண்டும். அது அவர்களுடைய கர்ப்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏனென்றால் குரு மறைமுகமாக பரிவர்த்தனை யோகத்துல வந்து மீனத்துக்கு வருகிறார். தன்னுடைய சொந்த இடத்துல ராகு அங்க நிற்க, பிறகு 5க்குண்டானவனாகிய சந்திரன் வந்து அங்க வந்து சேர இருக்கிறார். அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து உடனடியாக பண்ணிவிடுவது நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு உத்திரட்டாதிக்காரர்களுக்கு புதிய குழந்தை பிறக்கிறதா, இந்த வாரம் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, பக்கத்துல ஏதாவது நதி இருந்ததுனாக்கா அந்த நதிக்கு வந்து மஞ்சளை வந்து அர்ப்பணம் பண்ணுங்க. அது அவர்களுக்கு ரெமடியாக அமைகிறது. மேலும் உங்களுடைய சுய சிந்தனை மற்றும் முயற்சியினால் மேலே வந்து உங்களை நீங்களே நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. சந்திரமங்கல யோகம் ஆரம்பத்திலே இருக்கிறதுனால நல்ல நல்ல முடிவுகளை ஆரம்பத்துல 2 நாட்களுக்கு எடுத்துறது ரொம்ப நல்லது. மீனராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக இருப்பது என்பது சிவனுடைய வழிபாடு. ஆக 12 ராசிகளிலும் பிறந்த அன்பர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக இரட்டிப்பான பல மடங்கு சந்தோஷத்தையும் சௌபாகியத்தையும் லட்சுமி கட்டாட்சத்தையும் அடைந்து
வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.